வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி கிச்சன். நான் உங்கள் தேன்மொழி. நம்ம இன்றைக்கி ஒரு டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க. இட்லி மாவு இல்லையே நம்ம கவலைப்பட தேவையில்லை. கோதுமை மாவு இருந்தாலே சூப்பராக நம்ம தோசை ஊற்றிடலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில பேருக்கு கோதுமை தோசை குழகுழன்னு இருக்குன்னு பிடிக்காது. இது குழகுழப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நமக்கு வெஜிடபிள்லாம் போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை தோசை ஊற்றுறது. கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இது வெயில் நாள் இல்லையா, அதனால் நல்லா குளிர்ச்சியாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்துருக்கேன். குக்கும்பர் தோல் எடுத்துகிட்டு, கேரட் இதுவும் தோல் எடுத்துகிட்டு நம்ம காய் சருக்கட்டில் துருவி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போல்லாம் துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், நல்லா வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ரசமிடலாம். இதில் நம்ம எந்த காய் வேணாலும் போடலாம். நீர் சத்து உள்ள காய் எல்லாமே போடலாம். சொரக்காய் போடலாம். நல்லா இந்த குளுமையாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த காய்கறி எல்லாமே போட்டு செஞ்சோம்னா நல்லா குளுமையாக நல்லாயிருக்கும். எல்லா காயும் நமக்கு எந்த காய் விருப்பமோ போட்டுக்கலாம். தக்காளியும் போடலாம். தக்காளி பழம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம உப்புலாம் போட்டு மாவு கரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே மாவு கூட போட்டு பிசைஞ்சோம்னாக்கா இப்போ ரொம்ப தக்காளி உடச்ச மாதிரி ஆகிடும். அதனால் அது தோசையில் அழகாக அங்கங்கே கிடக்காது. அதுக்காக நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடு வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசையை ஊற்றிட்டு தோசைக்கு ஊற்றுற மாதிரி தாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு திருப்பி விடணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சிங்க, நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் செய்யுங்க. இதில் நம்ம புளிப்பு, காரம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு சட்னியே தேவையில்லை. சட்னி எல்லாமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த குழகுழப்பாகவே இருக்காது. நம்ம சாதாரணமாக வெறும் மாவு கரைச்சி ஊற்றினோம்னா குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி போடக்குள்ளேயும் சிரமமாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.